அன்பார்ந்த மாணவ செல்வங்களுக்கு காலை வணக்கங்கள் உரித்தாகட்டும். அன்பு குழந்தைகளே, நீங்கள் உங்கள் வாழ்க்கையை நிர்ணயிப்பதற்காக, உயர்த்திக் கொள்வதற்காக கற்கிறீர்கள் என்பதை விளங்கிக் கொள்ளுங்கள். தயவு செய்து இந்த 009 அபிகாஸ் லிதாரிகா வீடியோ போடுங்கோ. அதிலும் 009 நீண்ட நாட்களாக போடுவதில்லை. உங்களை நான் பெர்மனண்டாக ரிமூவ் பண்ணி விடுவீர். 009 நீங்க சொல்லு கேட்கிற ஆள் இல்லை. மற்றது அபிகாசம் வீடியோ போடுங்க. நீங்க சொல்லு கேட்காவிட்டால் நான் வகுப்பில் வைத்துக் கொண்டிருக்க முடியாது. மற்ற பிள்ளைகள், நீங்கள் கற்பதனால் நன்மை அடைய போவது நீங்கள் தான். அதாவது திருவள்ளுவர் திருக்குறள் என்ற ஒரு மாபெரும் நூலை இயற்றி இருக்கிறார். 2000 ஆண்டுகளுக்கு முற்பட்ட நூல். அந்த நூலில் அவர் சொல்லி இருக்கிறார், முகத்திலே 2 கண் இருக்கிறவர் உண்மையாக கற்றவர்கள், முகத்திலே புண் இருக்கிறவர்கள் கற்காதவர்கள். அப்ப எல்லாருக்கும் கண் தான் இருக்குது. ஆனா அந்த கண் என போற்றப்பட வேண்டும் அல்லது புண் என தூற்றப்பட வேண்டும். அப்ப நீங்க கண்ணென போற்றப்பட வேணுமாக இருந்தால் கல்வியில கரிசனையாக இருந்து கற்க வேண்டும். உண்மையிலேயே கல்விதான் எங்களுக்கு ஒரு வெளிச்சம். வெளிச்சம் என்பது நாங்கள் எந்த ஒரு விடயத்தை அறிந்தா என்ன பார்த்தா என்ன, எங்களோட கல்வி அறிவுதான் எங்களுக்கு அதுக்கு ஒரு வெளிச்சத்தை, அதாவது அதை பற்றி தெளிவை உண்டு பண்ணுகின்றது. அப்ப அதுக்கான திருக்குறள் ஒன்று, கண்ணுடையர் என்பவர் கற்றோர், முகத்திரண்டு பொன்னுடையர் கல்லாதவர். இதை தெரிந்து வைத்துக் கொள்ளுங்கள். சரி பிள்ளைகள், நாங்கள் இன்று வெற்றிக்கதிகள் என்கின்ற இதழின்ற 2வது பயிற்சி தாளின்ற வினாத்தாள் 2 2ஆம் பக்க வினாக்களுக்கு விடை காணும் முயற்சியில ஈடுபட போகின்றோம். அதாவது நாங்கள் மெல்ல மெல்ல கற்பதன் மூலம் இந்த பயிற்சி தாளை எதிர்காலங்களில் வருகின்ற அரச பரீட்சை தாளை சிறப்பாக வெற்றி கொள்வதற்கான முயற்சியில ஈடுபடுகின்றோம். நாங்க வெற்றிகனிகள் என்கின்ற என்னுடைய 12 வினாத்தாள் 12 வினாத்தாள் 1 என்ற பயிற்சி தாள்ல 2வது மாதிரி பரீட்சை வினாத்தாள் 2 2ஆம் பக்க வினாக்களுக்கு விடை காணும் விளக்கங்கள். அடைப்புக்குள் இருக்கும் சொற்களில் இருந்து பொருத்தமான சொல்லை தெரிவு செய்து வெற்றிடத்தை நிரப்புக. இப்ப இங்க 5 வகையான சொற்கள் தரப்பட்டிருக்கு. அந்த சொற்கள் எதை குறிக்கின்றது என்பது அடைப்பில விடையாக தரப்பட்டிருக்கு. ஆனா அதுல என்ன தவறு என்றால் எழுத்து தவறு இருக்கின்றது. அப்போ எழுத்து தவறு இல்லாமல் எழுதி பழகிறது மிக முக்கியம் ஆனது. அதாவது அந்த எழுத்துக்கள்ல இருக்கிற ஒரு தவறு அதன் கருத்தையே மாற்றிவிடும். இப்ப பாருங்க, மெய், வாய், கண், மூக்கு, செவி என்பன ஐம்பொறிகள். அதாவது எங்களுக்கு 5 பொறிகள் இருந்து 5 வகையான புலன் உணர்வுகளை எங்களுக்கு உண்டு பண்ணுகின்றது. மெய் என்பது உடம்பு, வாய் என்பது வாய், கண் என்பது கண், மூக்கு என்பது மூக்கு, செவி என்பது காது. இந்த 5 உறுப்புகளும் எங்களை சூழ உள்ள பொருட்களை நாங்கள் அறிந்து கொள்வதற்கு உதவுகின்றது. மெய் என்பது உணர்வா தெரியுது, வாய் என்பது சுவைத்து அறியுது, கண் என்பது பார்வையால் அறிகின்றது, மூக்கு என்பது நுகர்வதன் மணப்பதனால் அறிகின்றது, செவி என்பது கேட்பதனால் அறிகின்றது. அப்ப இந்த 5ஐயும் ஐம்பொறிகள் என்று சொல்லப்படும். இதுல ஒன்று ஐம்பொறிகள் என்று தந்திருக்கு, அடுத்தது ஐம்பொறிகள் என்று தந்திருக்கு.
அப்ப முதலாவதுல இருக்கிற தவறு இந்த பொறிகள் தீன தவறு. அப்ப இரண்டாவது ஐம்பொறிகள் தான் பொருத்தமான விடையாகும். ஐம்பொறிகள் ஊடாக ஐம்புலன் உணர்வுகளை நாங்கள் பெறுகின்றோம். இனி இரண்டாவது வினாவுக்கு செல்வோம். நாங்கள் கல்வி சுற்றுலா, இதுல சுற்றுலா என்பது 2 தினம் வந்திருக்கு. அதுல எந்த லா பாம்பு லாவண்ணா தான் பொருத்தமானது, இது கால் லாவண்ணா பொருத்தம் இல்லை. அப்ப இந்த எழுத்து தவறு இல்லாமல் நாங்கள் பயிற்சிகளை செய்வதற்கு, எழுத்து தவறு இல்லாமல் எழுத வாசிக்கிறது பிரச்சனை இல்லை, வாசிக்கிறது எழுத்து தவறு இல்லாமத்தான் இருக்கும். எழுத்து தவறு இல்லாம எழுதுவதற்கு நாங்கள் செய்ய வேண்டிய பயிற்சி என்னென்றால் நிறைய வாசிக்க வேண்டும். வாசித்து பழகிற போதும் அந்த சொற்கள் எங்களுக்கு எழுத்துப்பிழை இல்லாம பரிச்சயம் ஆகின்றது. சரி பிள்ளைகள், இனி அடுத்த வினாவுக்கு போவோம். மூன்றாவது வினா, கீழ்த்த இடங்களில் பூர்த்தி செய்க. இங்கே ஒரு சட்டகத்துக்கு பல எழுத்துக்கள் தந்திருக்கு. அந்த எழுத்துக்களை கீழே உள்ள வாக்கியத்தின் சொற்களை பூர்த்தி செய்வதற்கு தேவையான எழுத்தை தெரிவு செய்து நாங்கள் இடுதல் வேண்டும். இப்ப பாருங்க, கவிதாவின் அம்மா பொங்கல். பொங்கல் என்பது கனவே தவறு விடுவது இயல்பு. ஏனென்றால் அதை வாசிப்புகளால் அந்த எழுத்துப்பிழை இல்லாம செய்ய முடியும். அப்ப பொங்கல் என்பதற்கு பாம்பு இல்லைன்னா போட்டால் தவறு, தெரிந்து கொள்ளுவோம். அநேகமானவர்கள் இதுல தவறு விடுவது இயல்பு. கவிதாவின் அம்மா பொங்கல் மற்றும் பலகாரம். பல என்றால் பாம்புலா, கார ராணா, இந்த ராணா. அப்ப இதுகளை எல்லாம் தவறு இல்லாமல் எழுதுவதற்கு நாங்கள் வாசிப்பாற்றலை கூட்டிக் கொள்ள வேண்டும். பலகாரங்களை பரிமாறின. அப்ப பரி என்பது ஒருவருக்கு கொடுக்கிறது. அப்ப பரிமாறின இது. அப்ப பாருங்க, இந்த வாக்கியத்துல உள்ள எழுத்து தவறுகள் அது இந்த கருத்தையே மாற்றிவிடும். அடுத்த இரண்டாவது வினா, நாளாந்தம் லாவண்ணா. உடற்பயிற்சி கீதா. செய்து வந்தால் இல்லைன்னா பாம்பு. உடல் ஆரோக்கியம் பெறலாம். சரி பிள்ளைகள், இனி நான் அடுத்த வினாவுக்கு விடை காணும் விளக்கம் வழங்க போறேன். கவனிங்கோ. சரியான சொல்லை தெரிவு செய்து எழுதுக. நற்பண்பு இல்லாதோரிடம் நன்கு பழகினாலும் அவர் நண்பர்களாக மாட்டார்கள். அப்ப இந்த பழகினாலும் என்பது இந்த லானா, அதாவது பாம்பு லானா தவறு. இந்த பல மவ்வளவு லானா தான் சரி. அப்ப பழகினாலும். மயிர்கொட்டி புழு என்பது கனவேல் இந்த தவறு முதலபடியே தான் இப்படியான சொற்களை நாங்கள் இங்க இட்டிருக்கிறேன். மயிர்கொட்டி புழு என்பது மவ்வளவு லூனா தான் சரி. இந்த லூனா தவறு. உடலில் பட்டால் உடல் அரிப்பு எடுப்பதுடன் தோல் கழித்து ஒவ்வாமையும் ஏற்படும். சரி, இனி ஐந்தாவது வினாவுக்கு போவோம். சொற்களை ஒழுங்குபடுத்தி வசனம் ஆக்குக. அப்ப இதுல உள்ள சொற்களின் எண்ணிக்கையை பார்த்தோமா இருந்தால், முதலாவதுல 8 சொற்கள் இருக்கின்றது. பாருங்க, 1 2 3 4 5 6 7 8 சொற்கள் இருக்கின்றது. அப்ப இந்த சொற்களை ஒழுங்கமைக்கின்ற போது முதலாவதாக இதில் எது வரும், இறுதியாக எது வரும் என்பதை நாங்கள் ஓரளவுக்கு ஊகித்துக் கொள்ள முடியும்.
இறுதியாக வருவது பயனிலையாக இருக்கும். பயன்படுத்தினார்கள் என்பது இறுதியாக வரும். இங்கே 8 சொற்கள் என்று பார்த்தபடியா இது 8ஆவதாக வரும். அப்ப முதலாவதாக இது வரும் என்றால் இதில் எழுவாய் சொல்லாக இருக்கிற நம் முன்னோர்கள் பயன்படுத்தினார்கள். யார் பயன்படுத்தினார்கள்? நம் முன்னோர்கள். அப்ப 1. அப்ப இந்த நம் முன்னோர்கள் பயன்படுத்தினார்கள் என்பதற்கிடையிலே வரவேண்டிய சொற்களை நாங்க கிரகித்து விளங்கி நிரப்புதல் வேண்டும். நம் முன்னோர்கள் மாட்டுச்சாணம், மாடு என்றது அடுத்தது சாணம், ஆட்டுப்புழுக்கை போன்றவற்றை எரிவாய் பயன்படுத்தினார்கள். பாருங்க இலகுவாய் இருக்கின்றது. அப்ப நம் முன்னோர்கள் மாட்டுச்சாணம், ஆட்டுப்புழுக்கை போன்றவற்றை எரிவாய் பயன்படுத்தினார்கள். இனி அடுத்த சொல்லிலே அடுத்த வாக்கியத்திலே இத்தனை சொற்கள் இருக்கின்றால் 6 சொற்கள் இருக்கின்றது. அப்ப அதுல இறுதியாக வருகின்றது வினைச்சொல் விளையாடப்படுகின்றது. அப்ப நாங்க அதற்குரிய ஒழுங்கினை நாங்கள் விளையாடப்படுகின்றது என்றால் எது விளையாடப்படுகின்றது? 8 கோடு விளையாட்டு. அப்ப 8 கோடு என்பது முதலாவதாகவும் விளையாட்டு என்பது 2ஆவதாகும். 8 கோடு விளையாட்டுத்தான் விளையாடப்படுகின்றது. அதுக்கு பிரதம வரும். 8 கோடு விளையாட்டு எங்க விளையாடப்படுகின்றது? திறந்த வழிகளில். அப்ப அதற்கு 3ஆவதாக பொதுவாக என்பதை அதுக்கு இணைக்க வேண்டும். திறந்த வழிகளில் என்றால் பொதுவாக திறந்த வழிகளில். அப்ப 3ஆவது பொதுவாக, 4ஆவது திறந்த வெளிகளில், 5ஆவது வெளிகளில். திறந்த வெளிகளிலேயே விளையாடப்படுகின்றது. இது சொற்களை ஒழுங்கமைத்து வாக்கியம் ஆக்கும் பயிற்சி. அப்ப இதற்கெல்லாம் என்ன தேவை என்றால் வாசிப்பு ஆற்றலும் நன்று விளங்கிக் கொள்கின்ற கிரகிக்கிற பயிற்சிகள் செய்கிற திறமையின்தான் எங்களுக்கு இதுக்கு நல்ல பயிற்சியாக இருக்கும். இதெல்லாம் புள்ளிகளை தரும், ஒவ்வொரு புள்ளிகள். அப்ப 200 புள்ளியில நாங்கள் 8 புள்ளிக்கு மேல பெற வேண்டும் என்றால் ஒவ்வொரு புள்ளிக்கும் மதிப்பளித்து பெறுதல் வேண்டும். சரி, அடுத்தது பழமொழிகள். உங்களுக்கு பல தடவை சொல்லி இருக்கிறேன். பழமொழி என்பது எமது மூதாதையார் எங்களோட முன்னோர்களால் காலங்காலமாக தங்களுடைய அனுபவ ரீதியிலே பரிமாறப்பட்டவைதான் பழமொழிகள். அந்த பழமொழிகளின் கருத்து ஆழமாக இருக்கும். சும்மா 4 சொற்கள்லாம் இருக்கும், அதுக்குள்ள இருக்கிற கருத்து நிறைய இருக்கும். இப்ப பாருங்க, இதுல கண்டையானாலும் கசக்கி கட்டு என்றது முற்காலத்துல பயன்படுத்தப்பட்ட ஒரு பழமொழி. அதாவது எமது மூதாதையர் சொல்லி தந்தது, அவர்கள் பேச்சுவாக்கில பேசினது. இது எழுத்து மொழியிலே பராவிட்டாலும் முதல்ல பேச்சு மொழியில வந்தது. அப்ப கந்தையானாலும் என்றால், கந்தை என்றால் கிழிந்த உடை, கசக்கி கட்டு என்றால், கசக்கி என்றால் அதை தோய்த்து, அதாவது அதன் அழுக்கை நீக்கி கட்டு உடு. அப்ப நீங்க கிழிந்த உடை உடுப்பது பிழையல்ல, ஆனால் அதை சுத்தமாக அணிய வேண்டும். அதை ஊத்தியாக அணிகிறது கூடாது. அப்ப கந்தையானாலும் கசக்கி கட்டு என்றால் அதன் கருத்து என்ன, வெளிப்படுத்தும் கருத்து என்ன? வறுமையாக இருந்தாலும் நீ செம்மையாக சிறப்பாக இரு. கந்தை கட்டுபவன் என்பவன் கிழிந்த உடை உடுத்திருப்பவன் யார்? வழி இல்லாமல் வறுமை காரணமாக. அப்ப வறுமையாக இருந்தாலும் அவன் சுத்தமாக இருக்கிறான், அதான் செம்மையாக வாழ். அப்ப கந்தையானாலும் கசக்கி கட்டு என்பதின் வெளிப்படுத்தும் கருத்து வறுமையிலும் செம்மையாக வாழ். நீ வறுமையில இருக்கின்றாய், ஆயினும் அதாவது மற்றவர்களால் அங்கீகரிக்கக்கூடிய முறையில வாழ்ந்து கொள். நோயற்ற வாழ்வை குறைவற்ற செல்வம். எங்களுக்கு இருக்கிற கிடைக்கக்கூடிய செல்வங்களை எல்லாம் நோயில்லாமல் வாழ்வதுதான் மிகச் சிறப்பானது என்பது அதன் கருத்து. இனி நாங்கள் 7வது வினாவுக்குள் நுழைவோம். அந்த வினாவிலே கவனிங்கோ பிள்ளைகள்.
வினாக்களின் வெற்றிடங்களுக்கு பொருத்தமான விடியை தெரிவு செய்து அதன் கீழ் கோடிடுக. அங்கே என்ன அறிவுறுத்தல் சொல்லப்படுதுதான் அறிவுறுத்தல். இந்த அறிவுறுத்தல் என்ன சொல்லப்படுதோ அதைத்தான் செய்யணும். நாங்க வேறோடு செய்யக்கூடாது. பசியினால் வாடிய பாட்டியின் முகம் சோர்ந்து இருந்தது. அப்ப அதுக்குள்ள கோடை போடணும். அதை விட்டுட்டு இதுல சோர்ந்து இருந்தது என்று எழுதினீங்களா என்றால் தவறு. ஏனுங்க கேட்டிருக்கீங்க. அப்ப உங்களுக்கு அறிவுறுத்தல் விளங்க இல்லைன்றதான் கருத்து. அப்ப அறிவுறுத்தலை வாசித்து விளங்கித்தான் நீங்க விடையளிக்க வேண்டும். பசியினால் வாடிய பாட்டியின் முகம் சோர்ந்து இருந்தது. பசு கன்றுகளுக்கு பாலை ஊட்டியது என்ற ஒருமை. பசுதான், பசுக்கள் அல்ல, பசு. மான் கூட்டம் காட்டினில் நுழைந்தது. ஏனென்றால் கூட்டம் என்ற உடனே அது ஒருமையாகிவிட்டது. மான் என்றாலும் ஒருமைதான், மான்கள் என்றால் பன்மை. ஆனா கூட்டம் என்ற உடனே அதுவும் ஒருமையாகிவிட்டது, நுழைந்தது. நன்று மாணவ செல்வங்களே, நாங்கள் இப்பொழுது 2ஆம் பக்கம் பார்வையிட்டுள்ளோம்.